ஹாய். இந்த வீடியோவில் வந்து என்னென்னா ட்ரேடிங் ஃபார் அ லிவிங் த நியூ ட்ரேடிங் ஃபார் அ லிவிங் அப்படின்னு ஒரு புக் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அலெக்சாண்டர் எல்டர் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு டாக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட். மெடிக்கல் ஸ்கூலில் வந்து சைக்காலஜி வந்து படிச்சிருக்காரு. ஸோ சைக்காலஜிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது. ஸோ சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மணி மேக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப் அண்ட் மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஜாப். அதான் ஒரு ட்ரேடர்ஸுடைய லைஃப். உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டைமிங் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பாஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்தாகணும். ஸோ 3 விஷயங்கள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு திங் வந்து மாஸ் சைக்காலஜி, க்ரௌட் சைக்காலஜி. ஒரு சார்ட்டை நீங்கள் வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியணும் க்ரௌட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரைஸ்க்கு அப்படிங்கிறது வந்து தெரியணும். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் வந்து இருக்கணும். நிறைய ட்ரேடிங் சிஸ்டம் பற்றி இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. நியூ ட்ரேடிங் ஃபார் அ லிவிங் அப்படிங்கிற இந்த புக் வந்து இப்போ ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து 1993 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, அதுக்கப்புறம் ஸ்டொக்காஸ்டிக்ஸ், இது மாதிரி நிறையா விஷயங்கள் பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ 3வது விஷயம் வந்து என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து 2%க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ நீங்கள் 10,000 ருபீஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மேக்ஸிமம் லாஸஸ் வந்து 200 ருபீஸ், அதை வந்து தாண்டக்கூடாது. ஸோ எவ்ரி டைம் உங்களுடைய ப்ராஃபிட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணணும். 5%, 10% கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த புக்கில் வந்து நிறையா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நான் வந்து என்னென்னா எம்ஏசிடி பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ ஹிடன் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ வரப்போகுது. ஸோ அதே மாதிரி ட்ரிப்பிள் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ட்ரிப்பிள் ஸ்க்ரீன் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அது எப்படி டே ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து இன்வெஸ்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், வீக்லி ட்ரேடிங்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இவர் வந்து ஆல்மோஸ்ட் 40 to 50 இயர்ஸ் வந்து ட்ரேடிங்லேயே இருக்கார். ஆனால் யூஎஸில் வந்து ஃபஸ்ட்டு டைம் இவர் போய் லேண்ட் ஆகும்போது $25 தான் இவர் பாக்கெட்டில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து அமெரிக்கா போகணுங்கிறதுக்காக தான் போயிருக்காரு. ஒரு ஷிப்பில் டாக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அமெரிக்கா போனதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஷன் வந்து விட்டுட்டு இவர் வந்து ட்ரேடிங் தான் ஃபுல் டைம் வந்து பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த சேனலில் பார்க்கலாம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.